சுகுணா ரெடியா போலாமா? எங்க பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், மறந்துட்டீங்களா? ஏண்டி உன் தம்பி நான் சீக்காலியா? பிரெட் வாங்க பழம் வாங்கன்ட்டு இருக்கிறதே போதும், எடுத்துட்டு கிளம்பு. என்னங்க என்ன இருந்தாலும் அன்பு என் கூட பிறந்த தம்பி. பாவம் அவனே ஜெயில நாக்கு சத்து போய் கிடக்குறான். அவனை நினைச்சா எனக்கு ஒரு வாய் சோறு கூட இறங்க மாட்டேங்குது. வேற காசு இல்லாத நேரத்துல போறது போறோம், திருப்தியா அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரலாம்ல. போங்க போய் பழம் வாங்கிட்டு வாங்க. ஏய் அவன் என்ன பெரிய செக்கெழுத்த செம்மலா? ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் கையை வெட்டிட்டு உள்ள போய் இருக்கிறவன் தானே, பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமா, அவனை குறை சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல. சரி சரி போய் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன், சீக்கிரம் ரெடியாவு, அப்புறம் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிட போகுது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்றதே வேலையா போயிடுச்சு. இவரோட எனக்கு பெரிய பாடா இருக்கு. அவனை குறை சொல்லன்னு இவருக்கு தூக்கமே வராதே. சுகுணா சுகுணா என்னங்க என்ன நீங்க இன்னும் பழம் வாங்கிட்டு வரலையா? தேடி கடங்காரங்க வந்திருக்காங்க. என்ன எங்கன்னு கேட்டா ஊர்ல இல்லைன்னு சொல்லிடு. கடங்காரனா? என்ன சொல்றீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேம்மா. என்ன கேட்டா ஊருக்கு போயிட்டா வர 2-3 நாள் ஆகும்னு சொல்லிடு. என்னங்க ஏண்டி நீ வேற புரிஞ்சுக்காம நான் சொல்றது செய் போ. நான் இப்படி போமா போங்கறல. நான் என்ன ப்ளீஸ் கூட போ. போய் எப்படியா சமாளி போ. போங்கறல. வணக்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்று. யார் நீங்க? என்ன வேணும்? வணக்கம்மா, என் பேர் சொக்கலிங்கம். உங்க வீட்டுக்காரரை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவரு வெளியூர் போயிருக்காரு. ஐய, அது தெரியாம நான் வந்துட்டேனா? எப்பமா வருவாரு? எப்படியும் 2-3 நாள் ஆகும். 2-3 நாள் ஆகுமா? எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுதேமா? அதெல்லாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கே 1008 பிரச்சனை. அவர்கிட்ட கடன் கேட்டெல்லாம் நச்சரிக்காதீங்க. உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுற அளவுக்கு நாங்க இல்ல. இப்ப நீங்க கிளம்பலாம். ஈஸ்வரா, என்னப்பா இது சோதனை? நில்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. அவர் வீட்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கீங்க. டேய் தம்பி, தங்கச்சி ஏதோ கேக்குறாங்கல்ல, எடுத்து சொல்ற. அம்மா, ஐயா கடன் கேட்க வரல, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்காரு. அது 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரூபாய். இப்ப வட்டியோட சேர்த்தா 7.5 லட்சம் ரூபாய். அதை வாங்கிட்டு போக தான் வந்திருக்கிறோம். என்னங்க சொல்றீங்க? 7.5 லட்சமா? 7.5 ஏதாம்மா? ஏன் உன் வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லியா? கொடுத்த 2 வருஷம் ஆகுது, 3 மாசமா வட்டி கூட கட்டல. நீயே சொல்லுமா, இப்படி பண்ணா எப்படி? எங்களுக்கும் வாயும் வயிறெல்லாம் இருக்குது இல்லம்மா. ஐயோ, அவர் இந்த மாதிரி கடன் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கட்டின பொண்டாட்டி கூட தெரியாம கடன் வாங்கி இருக்கிறான். சரிம்மா, அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, பணத்தை செட்டில் பண்ணு. இத பாரு, ரப்பர் பேண்ட்லாம் எடுத்து வந்திருக்கேன் பாரு, நீ கொடுப்பேன்னு. என்ன நீங்க என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அவர் ஊர்ல இருந்து வந்துட்டும், நான் சொல்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. ஏம்மா கடன் கொடுத்தவன இப்படி அலைய விடுறீங்க? எனக்கும் பிபி சுகர்னு நிறைய பிரச்சனை இருக்குது. சரி விடு, 2 நாள் தானே. உன் புருஷன் வந்த உடனே பணத்தை வாங்கிட்டே போயிடுறேன். ஏய், வண்டியில இருந்து பாய் படுக்கையில எடுத்து வாடா. ஐயோ, என்னங்க இது? அநியாயமா இருக்கு. பண்றதெல்லாம் அராஜகமா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஓ, உங்க பிரஸ்டீஜ் போய்டும்ல. உனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், எனக்கு பிசினஸ் ப்ராப்ளம். என்ன பண்ணலாம்? டேய் தம்பி, தங்கச்சி சொல்றது கரெக்ட் தானடா? கரெக்ட் தானே? மாப்பிள்ளை வேற வீட்ல இல்ல,